மத்தேயு 10:32-33 வசனங்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனையும் நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புனே செய்த நாட்களில் அவர் பிரசங்கிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுவதை பார்க்கிறோம். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, மனுஷர்களுக்கு முன்பாக, இந்த உலகத்துல மனிதர்களுக்கு முன்பாக அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், வேதம் சொல்லுகிறது, அநியாயத்தினாலே சத்தியத்தை அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் தேவ கோபம் வானத்திலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநியாயம் என்று சொல்லப்படுகிறது, அவபக்தி என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது ஒவ்வொருவர் மேலே விழுந்த கடமை. தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியை செய்வது ஒவ்வொருவர் மேலே விழுந்த கடமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாட அது ஊழியக்காரங்க மட்டும்தான் செய்யணும்னு இல்லை. ஆண்டவர் சொன்னது எல்லாரும் அதை செய்யணும். விசுவாசிகளால் நடக்கிற பாருங்க, பிசாசு துரத்துறது இல்லாம என்ன சொன்னார்னா, விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் அவன அப்படின்னு அவர் சொல்றார். அப்படின்னா ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புவார். அவருடைய நாமத்தை என்னைக்கு அறிந்து கொள்கிறோமோ, அறிந்து ரட்சிக்கப்பட்டோம்னா அன்றையிலேருந்து நம்ம தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்படும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தர் சொல்லும்போது, நான் உலகத்தார் அல்ல, அது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அப்படின்னா பரலோகத்துக்குரியவர்கள். நம்ம பரலோகத்துக்குரியவர்களாக எப்படி மாறணும்? அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டோம், பாவம் மன்னிக்கப்பட்டோம், பரலோகத்துக்குரியவர்களாக ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் என்றைக்கு இந்த உலகத்தை விட்டு போனாலும் பரலோக ராஜ்யத்தை சுந்தரிக்க போகிறவர்கள். அப்போ நாம் போகக்கூடிய அந்த மகிமையான இடத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு, அவர்களுக்கு தடையாக இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் சத்தியத்தை அறிவிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஆகவே தான் சொல்கிறேன், என் நாமத்தை மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, ஏன்னா அவருடைய நாமத்தை நம்ம அறிக்கை செய்யணும். ஏன்னா அந்த நாமம் இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. அந்த நாமத்தினால தான் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும். அந்த நாமம் தான் ரட்சிக்கப்படும்படி நமக்கு அருளப்பட்டிருக்கிற நாமம். வானத்திலும் சரி, பூமியிலும் சரி, மனுஷர்களுடையும் சரி, அவருடைய நாமம் அல்லாமல் வேற ஒரு நாமம் அறிவிக்க இல்லை, ரட்சிக்கப்படுறதுக்கு கொடுக்கப்படலை. அந்த நாமத்தை நாம் ஜனங்களுக்கு மத்தியில், மனுஷர்களுக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்வதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். நாம் அப்படி அறிக்கை செய்யும் போது அவன் சுவிசேஷத்தை கேள்விப்படும் போது அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட மகிமையான பணிக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ பெரிய வேலையில் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பணி, நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவராக இயேசு நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது. நம்மோடு கூட இருக்கிறவங்க, பணியாற்றுறவங்க, பிரயாணம் பண்ணுறவங்க, பேசுகிறவங்க, பழகிறவங்க, நண்பர்கள், அதான் மனுஷர்களுக்கு முன்பாக அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஆண்டவராக இயேசுவும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, தேவதூதர்களுக்கு முன்பாக அவர் அறிக்கை செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியானால் இன்றைக்கு அப்போ நம்ம அறிக்கை செய்யாதவங்களை ஆண்டவரும் அவருக்கு முன்பாக மறுதலிப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு வெக்கப்படுவோம், அல்ல மறுதலிப்போம், அவரை பற்றி என்னத்தை பெருசாக பேசுறதுக்கு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தோம்னு சொன்னால் அவரும் நம்மை குறித்து வைக்கப்படுவாராம். ஆண்டவரை பற்றி நம்ம பேச வைக்கப்பட்டோம்னா நம்மளுடைய பெயரை பிதாவுக்கு முன்னாடி, அப்போ பிதாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவர் போய் நிறுத்துகிறார். அறிமுகப்படுத்தும் போது அப்படி தான் போய் நம்மளை நிறுத்துகிறார். அப்போ பிதாவுக்கு முன்பாக நம்மை குறித்து இயேசு அறிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படினால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் தான் நமக்கு அந்த வாய்ப்பு.
மனிதர்களுக்கு முன்பாக அவருடைய நாமத்தை அறிக்கையிடுதல், அவரை அறிக்கையிடுதல், அவரை பற்றி பேசுதல், அவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுதல். அப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது தான் நம்ம ஆத்ம ஆதாயம் செய்ய முடியும். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே போய் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே அவரை மகிமைப்படுத்துறது மட்டும்தான் பரலோகத்தில் வேலை. அவர் நம்மளை பிதாவுக்கு முன்பாக நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம் மேல் விழுந்த கடமை அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது. இயேசு சொன்னார், அவருடைய நாமத்தை மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுனா அவரும் நம்முடைய பெயரை பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார். அவரை இந்த மனுஷர்களுக்கு முன்பாக நாம் மறுதளிப்போம் என்று சொன்னால் அவரும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பாக அவர் மறுதளிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் இயேசுவின் நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவராக இருப்போம். இல்லை என்று சொன்னால் ரோமர் 1:18 சொல்லுகிறபடி நாம் அநியாயக்காரர்களாக இருப்போம், நாம் அவபக்தி உள்ளவர்களாக இருப்போம், நாம் தேவ கோபத்துக்கு உள்ளானவர்களாய் காணப்படுவோம். சத்தியம் தெரிஞ்சும் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லாமல் போனால், அவருடைய நாமத்தை அறிந்தும் நம்ம சொல்லாமல் போனால், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் நாம் சகோதரிடத்தில் நாம் அந்த அன்பை காண்பிக்காமல் போனால், அதாவது நம்ம ஆத்மா மேலே நம்ம கரிசனை கொண்டாதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க ரட்சிப்புக்காக நம்ம அடுத்த பிரயாசம் எடுப்போம். ஆகவே நாம் அவருடைய நாமத்தை நாம் அறிக்கையிடுவோம். கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் யாரெல்லாம் அவருடைய நாமத்தை ஜனங்களுக்கு மத்தியில், மனுஷர்களுக்கு மத்தியில் யாரெல்லாம் அறிக்கையிடுறாங்களோ அவங்க அத்தனை பேருடைய பெயரையும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசுவும் அறிக்கையிடுவார். அவருடைய நாமத்தை மறுதளிக்கிறவர்களை அவரும் மறுதளிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே எந்த இடத்திலும் அப்பொழுது பவுல் சொல்லும்போது சொல்லாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அப்படியே வசனத்தை சொல்வதற்கு நீ ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். நாமும் கூட சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அப்படி நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு நாம் ஜாக்கிரதையாயிருப்போம். அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். அவரும் நம்மை பிதாவுக்கு முன்பாக மறுதளிக்க மாட்டார். பிதாவுக்கு முன்பாக நம்மை அறிக்கை பண்ணுவார்.